Example 7.43 using the L'Hopital rule prove that அப்படின்னு கொடுத்து ஒரு sum கொடுத்துருக்காங்க limit x tends to 0 1 plus x whole power 1 by x. இப்போ இந்த மாதிரி சம்மில் பவரில் ஏதாவது நம்பர் நியூமெரிக்கல் வேல்யூ இருந்தது அப்படின்னா பிரச்சனை கிடையாது. பவரில் வந்து ஒரு வேரியபிள் இருக்குது அப்படிங்கும்போது நம்ம என்ன செய்ய முடியாது, டைரெக்டாக இது டிஃப்ரென்ஷியேஷன்லாம் பண்ணுறது கஷ்டம். அதனால் என்ன செஞ்சுக்கலாம், இந்த பார்ட்டுக்கு நம்ம சப்ஸ்டிடியூஷன் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ லெட் y is equal to 1 plus x whole power 1 by xன்னு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த பவரை முன்னாடி கொண்டு வரணும்னா என்ன செஞ்சுக்கணும், நம்ம log யூஸ் பண்ணணும். ஸோ log y is equal to log 1 plus x whole power 1 by x which is equal to இந்த பவரை முன்னாடி கொண்டு வந்துருங்க. அப்போ என்ன ஆகும், 1 by x log 1 plus x. ஓகேவா, இந்த பார்ட்டில் வந்து என்ன செஞ்சுக்கலாம், லிமிட்டை வந்து அப்ளை பண்ணிக்கலாம். லிமிட் வந்து ரெண்டு சைட்லேயும் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0, அதெல்லாம் எந்த மாற்றமும் இருக்காது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போ என்ன செஞ்சுக்கணும், இந்த லிமிட்டை கொண்டு போய் நம்ம ஃபைனலாக கண்டுபிடிச்சி வச்சுருக்க ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூஷன் பண்ண வேண்டியதான். ஸோ log 1 plus 0 divided by 0 which is equal to log 1ங்கிறது 0, 0 by 0. நம்மளுக்கு இந்த மாதிரி ஃபார்மேட்டில் வந்ததுன்னா என்னது, 0 by 0 ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா, 0 by 0 இல்லை இன்ஃபினிட்டி பை இன்ஃபினிட்டி இந்த மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம என்னென்னு சொல்லுவோம், ஃபார்ம்னு சொல்லுவோம். ஓகேவா, அப்படி ஃபார்ம் வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன செய்யணும், எகைன் இந்த கொஷினை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஓகேவா, நியூமரேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி நியூமரேட்டரில் எழுதிக்கோங்க, டினாமினேட்டரை டிஃப்ரென்ஷியேட் பண்ணி டினாமினேட்டரில் எழுதிக்கோங்க. அப்போ என்ன ஆகுது, log of 1 plus xன்னு இருக்குது. அப்போ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 1 divided by 1 plus x. எக்ஸை தவிர்த்து வேறு ஏதாவது இருக்கா அப்படின்னு பார்த்தீங்கன்னா, எக்ஸு log x அப்படின்னு இருந்தால் 1 by x அப்படின்னு விட்டுடலாம். இப்போ log xக்கு பதிலாக வேறு ஏதாவது டேர்ம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும், அதை டிஃப்ரென்ஷியேஷன் பண்ணணும். ஸோ அப்போ 1ங்கிறது கான்ஸ்டன்ட்டை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா 0, 0 ப்ளஸ் எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா எக்ஸுக்கு முன்னாடி என்ன நம்பர் இருக்கோ அதை எடுத்து போட்டுக்க வேண்டியதான். இங்கே 1 இருக்குது, ஸோ 1ஆல் மல்டிப்ளை பண்ணிக்க வேண்டியதான். ஓகேவா, டிவைடட் பை இங்கே டினாமினேட்டரில் எக்ஸ் இருக்குது, எக்ஸை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா என்ன கிடைக்கும், 1 which is equal to இதை சிம்பிளிஃபை பண்ணிக்கோங்க. இப்போ இந்த லிமிட்ஸ் எல்லாம் அது மாறவே மாறாது. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0. இப்போ சிம்பிளிஃபிகேஷன் பண்ணிங்கன்னா 1 divided by 1 plus x. லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 divided by 1 plus xன்னு இருக்கும். இப்போது இந்த லிமிட்ஸை நம்ம திருப்பி அப்ளை பண்ண வேண்டியதான். திருப்பி இந்த லிமிட் அப்ளை பண்ணும்போது நம்மளுக்கு என்ன கிடைக்குதுன்னு பாருங்கள், 1 divided by 1 plus 0 which is equal to 1 divided by 1 1. ஓகேவா, இந்த 1ங்கிறது நம்மளோட டைரக்ட் ஆன்சர் கிடையாது. எதனுடைய ஆன்சர், log yனுடைய ஆன்சர் தான் நம்மளுக்கு 1. ஓகேவா, அப்போ நம்மளுக்கு ஆன்சர் என்ன வேணும், நம்மளுக்கு இந்த லிமிட்டோட இந்த 1 plus x whole power 1 by xோட ஆன்சர் தான் வேணும். நம்மள எல்லாமே என்னத்தில் இருக்குது இங்கே அப்படின்னா லாகில் இருக்குது. ஓகேவா, அப்போ லாகை வந்து ரிமூவ் பண்ணோம்னா நம்ம என்ன செய்யணும், இ பவர் எடுக்கணும். அப்போ log y is equal to தான் 1. அப்போ எனக்கு y வேணும்னா நான் என்ன செய்யணும், ரெண்டு சைட்லேயும் லாக் எடுக்கணும். லாக் எடுத்தால் என்ன ஆகிடும், ஈயும் லாகும் கேன்சல் ஆகி ரிமைனிங் எனக்கு y is equal to e power 1. e power 1ங்கிறது என்னது, e தான். இப்போ yங்கிற என்னது, ஒரிஜினல் கொஷின் என்னவோ அதை எடுத்து எழுதிக்கோங்க. ஓகேவா, அப்போ லிமிட் எக்ஸ் டென்ஸ் டு 0 1 plus x whole power 1 by x is equal to e is proved. அவங்க இதை ப்ரூவ் பண்ண தானே கேட்டாங்க, நம்ம which is equal to eன்னு கண்டுபிடிச்சாச்சு. ஸோ just proved. ஓகே.